சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நான் சொல்கிறேன், அவங்களுக்கு 47 விழுக்காடு உள்ள திமுக அணியோட அவங்க 2.7 விழுக்காடு கொண்ட தேமுதிக சேர்ந்தது. அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். பிராமணர்களுக்கு ஓட்டிங் பேட்டர்ல எதிர்ப்பு கிடையாது. எப்பா திக காரங்களா, பிராமணர்களுக்கு ஓட்டிங் பேட்டர்ல எதிர்ப்பு ஓட்டு கிடையாதுப்பா. பிரேமலதா திமுக கூட்டணி சேர்த்தது காரணம் காங்கிரஸை மிரட்டுவதற்கு தானே ஸ்டாலின் எடுத்திருக்கிறார். இங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு வாக்கு 4.3 விழுக்காடு தான். மோடிக்கு தெரியும், பிஎம்ஓக்கு தெரியும். இன்னைக்கே நான் மோடி கிட்ட சொல்லியிருக்கிறேன், பிஎம்ஓக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். மிக்க மகிழ்ச்சி, ராகுல் காந்தி வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு காங்கிரஸ் எம்பிக்களும் ஸ்டாலின் அவர்களும் ப சிதம்பரம் அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் கூட 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு நான் சொன்னேன்னா, ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்தர் துரைசாமி அவர்கள் சந்திப்பார். வணக்கம் சார். வணக்கம் நண்பர் குட்டிக்கண்ணன் அவர்களே. சார், நீங்கள் சொல்ல அதே விஜயகாந்த் தொண்டர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா? அவரால் தான், கலைஞராலும் ஸ்டாலினால் தான் இறப்பதற்கு காரணம், கல்யாண மண்டபம் போனதுக்கு காரணம் அவருடைய கல்வி நிலையம், இன்ஜினியரிங் காலேஜ் போன. இப்படி இருக்க ஜெல்லாகுமா சார்? சார் தேமுகவும் திமுகவும் சார், இந்த விஜயகாந்துக்காக நீலி கண்ணீர் வடிக்கிறவங்கள விட மக்கள் தொண்டர் ஐயா அழகர் சாமி நாயுடு மகன் விஜயகாந்த் மீது மிகுந்த பற்றுதல் கொண்டவன். எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் அந்த மக்கள் தொண்டரின் மகன் மிக சிறந்த ஒரு வள்ளல் கேப்டன் விஜயகாந்த் மீது நான் மிகுந்த பற்றுதல் கொண்டவன் என்பது அவங்க குடும்ப அறியும். சுதீஷ் அறிவார், பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அறிவார்கள், விஜயபிரபாரன் அறிவார், இந்த நாடே அறியும். நான் சொல்கிறேன், அவங்களுக்கு 47 விழுக்காடு உள்ள திமுக அணியோட அவங்க 2.7 விழுக்காடு கொண்ட தேமுதிக சேர்ந்தது. அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். நீங்களே இப்போ சொன்னீங்க 2.7 பாராளுமன்ற தேர்தல் 2024, அது முக்கியமாக 2021 சட்டமன்ற தேர்தல் எடுத்த 0.43 எது அவங்களுடைய வாக்கு சதவீதம் சார்? குட்டிக்கண்ணனுக்கு ஆர்கியூமெண்ட்டை நான் மதிக்கிறேன். நீங்கள் சட்டமன்ற டு சட்டமன்றங்கிற ஆர்கியூமெண்ட்டை எல்லாரும் வைக்கிறாங்க. ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறுங்கிற ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாங்க. அப்போ இதே குட்டிக்கண்ணன் நாம் தமிழர் சீமானால் எடப்பாடி பலகீனப்பட்டு வருகிறாருங்கிறத இதே பேசக்கூடிய நபர்கள் முதல்ல சமூக வலைத்தளங்களில் பதிவு பண்ணணும். 2019 மக்களவைத் தேர்தல் நடந்த இடைத்தேர்தலில் இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டை தலைமையாக இருக்கும்போது 50% எடப்பாடி பழனிசாமி வெள்ளாள கவுண்டர், 50% எடப்பாடி பழனிசாமி முக்குலத்தோர் என்று இருக்கும்போது எந்த தொகுதியிலையும் 3வது இடம் போகலை. கமலஹாசனால் 3வது தள்ள முடியல, தினகரனால் 3வது தள்ள முடியல, சீமானால் 3வது தள்ள முடியல. ஆனால் விளவங்கோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் சீமானுக்கு கீழே 4வது இடம் போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஐயா. சீமான் 2016 வரும்போது அங்கே ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போனார் சீமான். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது சீமான் 1.7 விழுக்காடு வாக்கு எடுத்தார். இன்றைக்கி சீமான் 8.22 வாக்கு எடுத்திருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல் பிராமணர்களுக்கு ஓட்டிங் பேட்டர்ல எதிர்ப்பு கிடையாது. எப்பா திக காரங்களா, பிராமணர்களுக்கு ஓட்டிங் பேட்டர்ல எதிர்ப்பு ஓட்டு கிடையாதுப்பா. 1000 உதாரணம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இசைவாளர் ஸ்டாலினுக்கும் ஓட்டிங் பேட்டர்ல எதிர்ப்பு ஓட்டு கிடையாது. அதிமுக முதல்ல ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியிலே சீமானுக்கு கீழே எடப்பாடி போயிட்டாரு. தென் மாவட்டங்களில் 7 தொகுதிகளில் எடப்பாடி கேண்டிடேட் எடுத்ததை விட 10 தொகுதிகளில் தீமான் நின்று 30,000 ஓட்டு அதிகம் எடுத்திருக்காரு. எடப்பாடியால் பலன் இல்லாத ஜாதிகளெல்லாம் சீமான் தான் காஸ்ட் நியூட்ரல் லீடர். அவர் நாடாருனாலும் நாடார் தொகுதிகளில் நாங்குநேரில் மரவரை விடுறாரு, தென்காசியில் மரவரை விடுறாரு, ஸ்ரீவைகுண்டத்தில் மரவரை விடுறாரு, திருநெல்வேலியில் யாதவரை விடுறாருன்னு அவர் ஒரு பொதுத்தள அரசியல். நாகர்கோயிலில் குயவரை விடுறாரு, கன்னியாகுமரியில் பரதாப மீனவரை விடுறாருன்னு பொதுத்தள அரசியல் பண்ணுறாருன்னு எடப்பாடி ஜாதி கட்சி ஆயிட்டுன்னு சீமானை நோக்கி நகர்றாங்க. இது சட்டமன்ற தேர்தலில் நடந்திருக்கு, மக்களவை தேர்தலில் நடந்திருக்கு. இந்த உண்மையை குட்டிக்கண்ணன் யாரை மையமாக வச்சு பேசுகிறீங்களோ அந்த சகோதரர்களும், அவங்களும் என் சகோதரர் தான், என் குட்டிக்கண்ணன் என் நண்பர் சகோதரர் மாதிரி, இந்த உண்மையை ஒத்துக்கிட்டு அவங்க பேசட்டும். சார், இப்போ பிரேமலதா திமுக கூட்டணி சேர்த்தது காரணம் காங்கிரஸை மிரட்டுவதற்கு தானே ஸ்டாலின் எடுத்திருக்கிறார். அப்படி உன்னங்கெட்டால் தொகுதி பங்கீடு அதிகமாக இருக்கிற, அங்கே நிறைய கட்சி இருக்கு, ஏற்கனவே அதிகமான பழைய கட்சிகள் இருக்கு. அப்படி இருக்கப்ப காங்கிரஸை கட்டாயமாக
திமுக திரு ஸ்டாலின் சேர்த்தாதான் அவர் வெற்றி கோட்டையை நெருங்க முடியும், இல்லைன்னா முடியாது சார். அப்படி காங்கிரஸ் சேர்ந்தாலும் ஜெல்லாவது ஓட்டு விழாது சார். காங்கிரஸ் வரலாற்றில் சிதம்பரமும் மல்லிகார்ஜுன கார்கேயும் ராகுல் காந்திக்கு இடத்த காட்டி கொடுத்துட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு வாக்கு 4.3 விழுக்காடு தான். அது வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட் வாங்கினார். இந்த நாடார் 2014 பார்லிமெண்ட் தேர்தல் சோனியா காந்திக்குள்ள கிறிஸ்தவர்கள் RSS இதில் தான் டெபாசிட்டே கிடைச்சி. அந்த கட்சிக்கு ஸ்டாலின் 10 எம்பிக்கள் 25 எம்எல்ஏக்கள்லாம் கொடுத்துருக்கிறார். அதில் எம்பிக்களில் தமிழ்நாட்டில் மாணிக் தாகூரை தவிர அத்தனை எம்பிக்களும் ஸ்டாலின் பின்னாடி, எம்எல்ஏக்களில் 17 எம்எல்ஏக்களும் ஸ்டாலின் பின்னாடி. இவங்க எல்லாம் அங்கே உள்ள தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர் மூவும் சிதம்பரம் மூவும், ராகுல் காந்தி தமிழக பாஜகவில் ஒன்றும் இல்லை. இங்கு ஸ்டாலினுடன் இருந்தால்தான் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும். ராகுல் பைத்தியக்காரத்தனமாக செல்வாக்கற்றவராக இங்கு இருக்கிறார் என்று ராகுலுக்கு தன் இடத்தை காட்டி கொடுத்து விட்டார்கள். சிதம்பரம் சோல்ட் த பிளேஸ் ஃபார் ராகுல் காந்தி பை த ஹெல்ப் ஆஃப் மல்லிகார்ஜுனா கார்கே. இந்த நுணுக்கமான அரசியல் மோடிக்கு தெரியும், பிஎம்ஓக்கு தெரியும். இன்றைக்கே நான் மோடிக்கிட்ட சொல்லியிருக்கிறேன், பிஎம்ஓக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். மிக்க மகிழ்ச்சி, ராகுல் காந்தி வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு காங்கிரஸ் எம்பிக்களும் ஸ்டாலின் அவர்களும் சிதம்பரம் அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் மணிசங்கர் ஐயர் அவர்களும் தமிழ்நாடு எபிசோடில் ஏமாளியா இழிச்சவாயராக ராகுல் காந்தி ஆப்பசிச்ச குரங்காக திருடனுக்கு தேள் கொட்டியது போல விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் பொறுமையான ஸ்டாலினின் அரசியலில் ராகுல் காந்தி சிக்கி தவிக்கிறார் என்பதை மோடிக்கு நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். குட்டிக்கண்ணா, நீங்க சொல்ற மாதிரி கார்கே, செல்வ பெருந்தகை சிதம்பரம் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து காங்கிரஸை இரண்டாக உடைக்க போறாங்களா? 1996 அதே மாதிரி அவங்களுக்கு ஓட்டு விழுமா, காங்கிரஸ் ஓட்டு விழுமா? அப்ப வேற அப்ப மூப்பனார் இருந்தார். இப்ப அடிமட்ட தொண்டர்கள் அனைவரும் திமுக விட்டு காங்கிரஸ் எங்க சார் காங்கிரஸ் தொண்டா இருக்கான்? சும்மா போட்டுக்கிட்டு அடிமட்ட தொண்டை இது உண்மைதானே சார்? வட தமிழகத்தில் நாசே ராமச்சந்திரன் மகன் நாசே ராஜேஷ் தவிர யாருக்கும் 5 விழுக்காடு ஓட்டு கிடையாது. ஜோதிமணிக்கு 3 விழுக்காடு ஓட்டு, மாணிக் தாகூருக்கு 4 விழுக்காடு ஓட்டு. 4 எலெக்ஷனில் திமுகவோட ஒட்டிட்டு நின்னாச்சு, திமுகவுடைய பைண்டிங் ஆயாச்சு. எங்கே அடிமட்ட தொண்டை? ஜோசப் ரவி வல்டாரிஸ் என் ஃப்ரெண்டு, அவன் விஜய் பலம் நிரூபிக்காதவர், தகுதியற்றவர், மோடி எதிர்த்து நிற்கிறதுக்கு துணிச்சலற்றவர், தனிச்சு நிற்கணும் 214 நிற்கணும்னு அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. சார், உண்மையிலே ராகுல் காந்தி விஜய் கூட கூட்டணி வைக்கும்போது பிரச்சாரத்தில் விஜய், பிரியங்கா, ராகுல் செய்யும்போது தமிழகமே கொதிக்கும் சார். இளைய தலைமுறை எல்லாருமே விரும்புவாங்க சார். இப்படிப்பட்ட இது அதாவது 2026 தேர்தலை மாற்றும் சார் முடிவுகளை. திமுக விட்டு தெருவில் வந்த காங்கிரஸுக்கு 1 விழுக்காடு ஓட்டு கூட இருக்காது. 1 விழுக்காடு இல்லாத காங்கிரஸுக்கு விஜயே வெளியே வந்து தெருவில் விழுந்ததும் தண்ணியில் விழுந்த மீன் மாதிரி துடிச்சு செத்து போகும் காங்கிரஸ். விஜயே மதிக்க மாட்டார். அப்போ சார் 2014 4% எடுத்திருக்காங்க சார். 4% பிரமுகர்கள் ஓட்டுங்க. கட்சி வசந்தகுமார் ஓட்டு, அவர் திருநாகரசுனனுக்கு ஓட்டு, அவருக்கு டிக்கெட் கொடுக்காம ராகுல் சதி பண்ணி விட்டாரு. தென் மாணிக் இவர் கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஓட்டு, ஜெயம் ஆர்வனுக்கு ஓட்டு, அந்த ஏமாளி நாடார்களுக்கு ஓட்டு. வேற என்ன சார் ஓட்டு இருக்கு ராகுல் காந்திக்கு? தைரியமா திரு ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸை கூட்டணியில் சேர்க்காம விட்டுருவாரா? அவருக்கு அந்த தைரியம் இருக்கா? அவர் 200 தொகுதி வின் பண்ண முடியாது, முதல் ஆக முடியுமா சார்? கார்பரேட் அரசியல் சார். காங்கிரஸ் வச்சு தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்கிறாங்க. ஜெயித்த காங்கிரஸை ஸ்டாலின் சேர்க்கத்தான் செய்வாங்க. சேர்த்து ஜெயித்தா நீங்க வாயால வைத்தால தீயில மிதிச்ச மாதிரி அப்பா வாரினி 4 பேர் கதர்னா ஸ்டாலினுக்கு என்ன சார்? அப்பனா திரு ஸ்டாலின் அவர்கள் பயந்து போய் தான் காங்கிரஸ் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இல்ல தாராளமா ஸ்டாலின் மேல இந்த விமர்சனம் வைங்க, எனக்கு என்ன வந்து? நான் விஜய்க்கு மேல கேஸ் போடாதது ஸ்டாலின் பயந்துட்டாருன்னு தானே நான் சொல்றேன். மோடி அடிக்கிறாருல்ல விஜய, அருள்ராஜ் இன்னைக்கு ஏதோ பெருசா வந்துட்டாரு, நிர்பந்தம் கொடுக்கிறாராம். வச்சு செய்வோம் அருள்ராஜ், வச்சு செய்வோம் ஜோசப் விஜய். எவ்வளவு திமிர் இருக்கணும் உங்களுக்கு? அரசியல் கட்சியில் சீமானும் கட்சி நடத்துறாரு. திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல் ஒட்டுண்ணிகள் தொங்கு செயல்னு 4 கட்சியும் அடிச்சு நிற்கிறாரு. நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே
இந்த நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸ்ஸின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றின மோடிஜி உங்களுக்கு தீய சக்தி, கொள்கை எதிரி. இந்த நாட்டில் சஞ்சய் காந்தி செத்ததும் ராஜீவ் காந்தியை அப்படியே இறக்குமதி பண்ணி வாரிசு அரசியலின் மொத்த உருமா இருக்கக்கூடிய காங்கிரஸ், போபல் சூழலில் நாட்டின் இராணுவ தளவாடத்திலே ஊழல் பண்ண காங்கிரஸ், எமர்ஜென்சியை கொண்டு வந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாண்ட காங்கிரஸ், ப்ரப்போஸ் பண்ண வேட்பாளரை எய்த்து ஒர்க் பண்ணி நம்பிக்கை துரோகம் பண்ண காங்கிரஸ், நேஷனல் கலாட் சொத்தை ஆட்டையை போட்ட காங்கிரஸ் உங்களுக்கு புத்தம் புனிதம் யோக்கியம். 29 நீங்கள் ராகுல் காந்தியோட போய் நிற்பீங்க, ஸ்டாலின் ராகுல் காந்தி விஜய்னு நிற்பீங்க, அல்லது எடப்பாடி விஜய் ராகுல் காந்தி நிற்பீங்க. அதனால யாரும் உங்களை நிர்பந்தம் படுத்தல, அடிச்சு நொறுக்கப்படுவார் விஜய். புரிஞ்சதில்ல? நீங்க வலியோர் எளியோரை வாட்டினால் தெய்வம் வாட்டுங்கிற மாதிரி நீ பணத்தை கொடுத்து, என்ன யார் பேர ஜெகதீஷ் பழனிசாமியா, ஜான் ஆரோக்கியசாமியா கொடுத்து சிவகார்த்தியனுக்கு எதிராக வதந்திகளை பரப்பிக்கிட்டு பொய் பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருந்தேன். உன் படம் ஜோசப் விஜய் இன்னைக்கு ரிலீஸ் ஆக முடியல, மோடி அடிச்சு நொறுக்கிட்டாருல்ல. சொன்னேன், சர்வ வல்லமை படைச்ச ஒருத்தர் இழப்பதற்கு எதுவும் இல்லைன்னு இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் விளையாடாதான் நடக்கிறது வேற. அத்தனை பாஜக காரன் அத்தனை பேரும் உனக்கு லாலி பாடினான், உனக்கு ஜிங்கிடி அடிச்சான், கவர்னர் உனக்கு என்னெல்லாம் பண்ணாரு, எல்லாத்தையும் அப்சைட் டவுன் மாத்தி மோடியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டோமா இல்லையா? நிர்பந்தம் பண்றாங்களா? நிர்பந்தம், அடி நொறுக்கல் தொடரும். தைரியம் இருந்தா ஏத்து பேசுங்க ஜோசப் விஜய், கோலத்தனமா இருக்காதீங்க. அருண்ராஜை விட்டு இந்த மாதிரி மோசடித்தனமான பதில்களை சொல்லாதீங்க. வா, நேருக்கு நேர் வா, விமர்சனம் பண்ணு. சென்சார் போர்டு இது கேரளா ஸ்டோரிக்கு அனுமதி கொடுத்தவங்க ஏன் படத்துக்கு தரல சொல்லு, கேரளால போய் பேசுங்க, தமிழ்நாட்டில் பேசுங்க, பார்த்துடலாம். என்னைக்குனாலும் நீங்க 2023 எதிரி தான். எங்க கருத்து மோடிக்கிட்ட ஈடுபட்டு சும்மா யாரு நிர்பந்தம் கொடுக்கல. யார் நிர்பந்தம் கொடுக்குறான்? உங்களை சசிகலா ட்ரீட்மெண்ட் முடிவு பண்ணியாச்சு சார். நீங்க இப்படி விஜய் கிட்ட சொல்றீங்க இவ்வளவு இது, ஆனா அவர் பின்னாடி தான் இளைஞர்கள் போறாங்க, ஜென்சி போறாங்க, உன்னங்கிட்ட பெண்கள் போறாங்க, பிசிகா கட்சியுடைய தொண்டர்கள் போறாங்க, காங்கிரஸ் இது போறாங்க, விஜயகாந்த் கட்சி போறாங்க, பாமக இதுல இருந்து இவ்வளவு போறாங்க. ஏறக்குறைய 25% மேல எடுப்பார் என்ற பல விதமான கருத்து கணிப்பில் சொல்லு சார் விஜயை. நீங்க விஜயை ரொம்ப கீழே, ஆனா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு, உங்களோடு நான் இது பண்ண முடியாது. இல்ல, உங்க கருத்தை சொல்லுங்க. ஜனநாயகம் குட்டி கண்ணன் இது இல்ல, நான் என்னுடைய கருத்து சொல்றேன், நீங்க ஏத்துக்க மாட்டேன்றீங்களே. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் ஒத்துக்கிறீங்களா? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். ஆமா சார், ஆமா சார். என்டிஆருக்கும் இதேதான், உன்னங்கட்டா ஆம் ஆத்மி கட்சிக்கும் இதேதான். வெற்றி பெறும்போது அன்டெஸ்டட் கட்சி தான் எப்படி ஆட்சி பிடிக்க முடிஞ்சது? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் கூட 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு நான் சொன்னா இன்னைக்கு வர அது உண்மைதானே? உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரியே பிரேமலதா திமுக கூட்டணிக்கு தான் வருவாங்கன்னு சொன்னது உண்மைதான். ஓபிஎஸ்ஸும் வருவார் என்று சொன்னது உண்மைதான். ஆனா இப்போ சந்திப்பு நடந்திருக்கு. அந்த சந்திப்பு கூட்டணியில் சேருவார் என்பது உறுதியாக சொல்ல முடியாது. அமித்ஷா விட மாட்டார், மோடி விட மாட்டார் சார். இந்த திமுக ஆட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று குறியா இருக்கிறார் அமித்ஷா. ஓகே குட்டிக்கண்ணன், உங்கள் கருத்தை சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு இன்னோசன்ட் பர்சன், உங்களை எனக்கு தெரியும், உங்கள் மேலே எனக்கு பாசம் உண்டுன்னு உங்களுக்கு எனக்கு புரியும். கொஞ்சம் வேகமாக பேசினாலும் கூட பேசிக்கலி வாரன் இன்னோசன்ட் பர்சனுங்கிற அன்பு உங்கள் மேலே எனக்கு உண்டு. பட் கருத்தை சொல்லும்போது என் கருத்தை சொல்றதுக்கு அனுமதிங்க. ஓகே, அனுமதிக்கிறீங்க நீங்கள். ஓகே, சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எறியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு என் மதிப்புக்குரிய ஒரு காமராஜ் தொண்டராக தன் அரசியல் வாழ்க்கை தொடங்கினேன். என்றும் என் போன்றவர்களின் நிரந்தர மதிப்பும் மரியாதையை கொண்ட மிகப்பெரிய அளவு இந்திய அரசியலில் சாதனை படைத்த குருமூர்த்தி அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. அவர் மேலே எங்களுக்கு என்னைக்கு நிரந்தர மதிப்பு உண்டா இல்லையா? உண்டு சார். அவர் சத்திரியன்னு தான் நாம சொல்லணும்னு தெரியுமா இல்லையா? கரெக்டு, தெரியும் சார் உங்களை பற்றி. அவரை மீறி எங்க கருத்து மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல சசிகலா வர முடியாதுன்னு நம்ம சொன்னது நடந்ததா இல்லையா? நடந்து சார். சசிகலா என்ன சொல்றாங்க? ஆமாம் சார். யாரும் இல்லைன்னா எனக்கு என் தம்பி சீமா இருக்காரு, என் தம்பி சீமான் தான் என்ன சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு போல்டா சொன்னான். என் ரத்த உறவுகள் கூட சொல்லாத போது என் தம்பி சீமான் சொன்னான்னு சசிகலா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் சார். அந்த சசிகலா அம்மையார் மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள வர முடியாதுன்னு சொன்னமா இல்லையா? நம்ம உண்மைதான். 2021 நீங்க சொன்னது நடந்தது. அதே மாதிரி அத்தனை பேரும் விஜய கொஞ்சி கூத்தாடி தாங்கி தடவி தமிழிசையெல்லாம் ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி செயல்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில் 8ஆம் தேதியே நம்ம சொன்னோமா இல்லையா? சொன்னீங்க சார். விஜய்க்கு ஜனநாயகத்துக்கு
ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான், சசிகலா ட்ரீட்மெண்ட் தான். நீங்க சொன்னபடி நடந்தது. அப்போ நாம வந்து 2026 எங்களுக்கு முக்கியம் இல்லை, 29 மோடி இங்கே ஜெயிக்கிறது தான் முக்கியம். அதனால எடப்பாடியை நாங்கள் குறைச்சி மதிப்பிடலை. இப்பவும் ஒரு 75 விழுக்காடு 29 மோடி கூட தான் இருப்பார். ஒரு 25 விழுக்காடு மட்டும்தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதுவும் விஜய் ஒரு அரசியல் சக்தி ஆகிட்டா விஜயும் எடப்பாடியும் சேர்ந்து ராகுல் கூட போயிடலாம். நான் மோடிக்காக தான் அலர்ட்டாக இருக்கிறேன் குட்டிக்கண்ணன். அப்போ இந்த இடத்துக்குள்ளே எடப்பாடிக்கிட்ட நாங்கள் என்ன கேட்குறோம்னா, ஒரு 50க்கு மேற்பட்ட சீட்டை கொடுங்க, இந்துத்துவாவை முன்னிறுத்தி இந்த களத்தை ஆடுங்க. உங்களுக்கு இந்துத்துவாவை முன்னிறுத்தி களத்தை ஆடினா தான் தாக்கு பிடிக்க முடியும். ஸோ நீங்கள் திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்துத்துவாவை முன்னிறுத்தி களத்தை ஆடுங்க. 50-60 சீட்டு பாஜகவுக்கு கொடுங்க, உங்களுக்கு குறிப்பிடத்தக்க வெற்றி வாய்ப்பு வரும். அதில் நீங்கள் வந்து ஆட்பட்டுட்டீங்கன்னா மோடியை 29 கலத்தி விட முடியாது. அப்போ மோடியை நீங்கள் கலத்தி விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் 50க்கு மேற்பட்ட சீட்டு பாஜகவுக்கு கேட்குறோம். இந்துத்துவாவை மையமாக வச்சு இந்த களத்தை ஆடணும்னு சொல்கிறோம். இதை என் தம்பி ரங்கராஜ் பாண்டே புரிஞ்சுக்கிடணும், என்னோட சகோதரன் கல்யாண்ராமன்ஜி புரிஞ்சுக்கணும், தங்கராஜி திருநெல்வேலி புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து நீங்கள் ஏமாந்தோம்னா இவர் மோடியை ஏமாத்திடுவார். மோடியை ஏமாத்திடுவாருன்னா அதில் ரவீந்திரன் துரைசாமிக்கு தான் அதை கண்ணும் கருத்தமாக இருப்பான். மற்றவன் வந்து அவன் எம்எல்ஏ அதுக்கு அரசியல் பண்ணுவான். மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கள ரவீந்திரன் துரைசாமி கண்ணும் கருத்தமாக இருப்பான். அவன் எம்எல்ஏ ஆகுதுக்கு அவன் அரசியல் பண்ணுவான், அவன் வெப்பு ஓடுறதுக்கு அரசியல் பண்ணுவான். ரவீந்திரன் துரைசாமிக்கு அது தேவையில்லை. எதுனாலும் வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லுவான், எனக்கு 29 மோடி பிரதமருங்கிறது தான். அதுக்கு எடப்பாடி 26 மோடிக்கு ஆப் வைக்கிற மாதிரி அதில் நயினாரோ தமிழிசையோ ஏமாந்த சோனகிரி ஏமாளிகளை ஆயிடக்கூடாதான். பாண்டே துரோகம் பண்ணுறாரு. 30 சீட்டு பாஜக போதும்னா இது பச்சை துரோகம், மோடிக்கு பாண்டே செய்கிற துரோகம். நான் 60 சீட்டு பாஜக வேணும்னா மோடி ஏமாந்துடக்கூடாது நான் நிற்கிறேன். ஏன்னா பாண்டே கருத்து 2021 அடித்து உடைக்கப்பட்டது. என்ன சொன்னார், சசிகலா வந்து ஜெயலலிதா இடத்துல ஸ்டாலின் ஆட்சிக்கு வர முடியாதுன்னாரு. நாங்கள் சசிகலாவை ஏற்றுக்கொள்ள முடியாது, ராகுல் காந்திக்கு ஆளுன்னோம். இன்னைக்கு பாண்டே வந்து விஜய்க்கு வால் பிடிச்சாரு. நாங்கள் சொன்னோம் அர்பன் நக்சல் மதமாற்ற கும்பல் லயோலா கோஷ்டி கன்வர்ஷன் கோஷ்டி விடக்கூடாது, மோடிக்கு எதிரான கோஷ்டி, ராகுலுக்கு தொங்கு சதை ஊதுகுழல் ஒட்டுண்ணி அடிச்சு நொறுக்கணுங்கிறோம். யார் சொல்றது நடக்குது? அப்பனா நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடி செய்து விட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி முதல்வர் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்க சொல்றீங்க. அதன் வாக்கு வலிமை 29 மோடிக்கு சாதகமா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்பனா நீங்க திமுக திரு ஸ்டாலின் எவ்வளவு கட்சிகளை கூட்டணியில் கொண்டு வந்தாலும் அவர் வெற்றி பெறுவது கடினம், அதையும் ஒத்துக்கிறீங்க. 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியுங்கிறது என் கருத்து. அந்த கருத்தில் எனக்கு மாற்றம் இல்லை. 57-62 காமராஜ் உயரத்தில் ஒரு கூட்டணி பலத்தோட ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் மோடிக்கிட்டே ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னை பற்றி சமூக வலைத்தளங்களையும் அதுலேயும் யார் எழுதினாலும் அது கவலைப்படலை. எழுதுறவன் என் சகோதரன் தான், அது வேற விஷயம். அவன் என் பிரதர் தான், அது வேற. ஆனால் நான் என் கருத்தில் தெளிவாக இருக்கிறேன். சார் மோடிக்கிட்ட என்ன சொன்னேன், 48 விழுக்காடு ஸ்டாலின் தலைமைக்கு வரும்னு சொன்னேன். சார் இறுதியாக உங்ககிட்ட சசிகலா என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பார், கட்சி துவங்குவார், எதிரியை துரோகியை தோற்கடிக்கணும்னு சொல்லியிருக்காரு, அது எப்படி சார் போகும்? சசிகலா ஒரு பெரிய ஸ்டேச்சர் உள்ள பெண்மணி, ஜெயலலிதாவின் உயிர் தோழி. மகாம குளத்தில் இவர் 7 சம்பு தண்ணி விட அவர் 7 சம்பு தண்ணி விட அந்த உயரிய இடத்த சசிகலா அம்மையாருக்கு ஜெயலலிதா கொடுத்தாங்க. ஆனால் தன்னை சசிகலா கவிழ்த்து விடுவாங்களோ ஒரு அச்சம், ஒரு இன்செக்யூரிட்டி ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்தது. அதன் விளைவாக சசிகலாவை வந்து ஒரு செக்கிலே வச்சுருந்தாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து அவங்க ராகுல் காந்தி ஆளுங்கிறதுனால நாங்கள் தான் அடித்தோம் சசிகலா அம்மையாரை. மோடி டீம் தான் அடிச்சு, ஆர்டி டீம் தான் அடிச்சுது. ஆனால் அவங்க முக்குலத்தோரை எம்போர் பண்ணவங்க, பெண் களத்துக்குள்ளே வந்து அவர் பேக்கிங் வரோம். அதை ஓட்டாக மாற்றக்கூடிய அமைப்பு பலம் இருக்காங்கிறது எனக்கு டவுட். ஓகே, அவங்களுக்கு ஸ்டேச்சர் இருக்குது, சிம்பதி இருக்குது. பெண் களத்தில் இறங்கினா ஒரு பேக்கிங் வரும். முக்குலத்தோரை எம்போர் பண்ணவங்க. ஆனால் அவங்களுக்கு அமைப்பு பலம், ஆள் பலம் இருக்காங்கிறது தினகரன் ஆள் பலம் இருக்கு. அப்போனா நீங்கள் சொல்கிறீங்கன்னா முக்குலத்தோர் ஓட்டு ஓபிஎஸ்க்கும் போகாது, டிடிவி தினகரன் தான் போகும். அப்படி இருக்க தமிழகத்தில் வட தமிழகம், மேற்கு தமிழகம், தென் தமிழகம் இது மூணுத்திலையும் அதிமுக வலிமையாக இருக்குது. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி
வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்ல? சீமான் 3 முறை எடப்பாடியை பலகீனப்படுத்தி இருக்கிறாரு. 2 ஜாதி சமூக நீதி சூழலில் காஸ்ட் நியூட்ரலாட்டு நாடாருனாலும் காஸ்ட் நியூட்ரலாக நிற்கிறாரு. அனைத்து ஜாதிக்கும் பொதுவாக இருக்கிறாரு. தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்ட வழியில் நிற்கிறாரு. 3 தேர்தலில் பலகீனப்படுத்தி இருக்கிறார். 4ஆவதும் பலகீனப்படுத்துவார் குட்டிக்கண்ணன். காலம் உங்களுக்கு உணர்த்தும். சீமானின் வளர்ச்சியும் எதிர்கால அரசியல் களம் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம், சீமான் வர்சஸ் ஸ்டாலின் என்று கொண்டு போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கும். ஒரே நாளில் அது நடக்காது. பட் இந்த தேர்தலில் 2வது இடம் எடப்பாடி பாஜக கூட்டணிக்கு தான் என்ற கருத்தையும் முன்வைத்து முடிக்கிறேன். நன்றி குட்டிக்கண்ணன். Super Sarvana Stores.